ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய முதல் வாரத்தில் வந்திருக்க உங்கள் ஒவ்வொருவரையும் எல்ஷடாய் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லி வரவேற்கிறோம். நீங்கள் சுகமாய் இருப்பீர்கள் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். விசேஷமாய் கடந்த 7 மாத காலமாய் தேவன் அருமையாய் நடத்தி இந்த 8வது மாதத்துக்குள்ள பிரவேசிக்கத்தக்கதாய் கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காய் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். விசேஷமாய் இந்நாளுடைய ஆராய் நடத்துகிற சதீஷ்காக நிதினுக்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் அவளை சிலுவையில் மறுத்து வெளிப்படும்படியாக இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடு தேவன் இடைப்படும்படியாக இந்த மாதம் கர்த்தருடைய வாக்கு தத்தத்தின்படி நம்மை தேவன் வழிநடத்தும்படியாக இருக்கிற இடத்துல தலையில தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான காலவேளையில் நம்முடைய சமூகத்தில் வருவதற்கு நீங்க பாராட்டின பெரிதான கிருபைகளுக்காக நன்றி ஏசப்பா. இந்த மனமகிழ்ச்சியான நாளில உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். நாளுடைய ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுங்க. நீங்க எங்களோடு பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். நாளுடைய ஆராதனை நடத்துகிற சதீஷ்காக நிதினுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அவளை சிலுவையில் மறித்து வெளிப்படுவீராக. இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரோடு நீங்க பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. தொடக்கம் முதல் முடி வரையும் சமம் இருக்கட்டும். இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இப்பொழுதும் ஆராதனைக்குள்ளே கடந்து போவோம். கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரோடு இடைப்படுவாராக. ஆமென். பிரைஸ் லார்ட். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்தில் கூட உங்களோடு கூட ஆண்டவரை ஆராதிப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எங்களோடு கூட சேர்ந்து இந்த பாடல் தெரிந்தால் பாடுங்க. தெரியாதவங்க என் கூட சேர்ந்து மறுபடியும் செகண்ட் டைம் பாடும்போது என் கூட நீங்கள் பாடலாம். உம்நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுவதையா. ஸோ அவரை நான் பாடும் பொழுது நம்மளுடைய நெஞ்சம் மகிழ வேண்டும். ஸோ உற்சாகத்தோடு பாடுவோம். உம்நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல இன்பம் பெருகுதையா. உம்நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல இன்பம் பெருகுதையா. மாணிக்கத்தேரோடு காணிக்கை தந்தாலும் உமக்கது ஈடாகுமா. மாணிக்கத்தேரோடு காணிக்கை தந்தாலும் உமக்கது ஈடாகுமா. உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமா. உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமா. உம்நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல இன்பம் பெருகுதையா. எல்லாம் சொல்லமா. உம்நாமம் உம்நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல இன்பம் பெருகுதையா. ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே நம்ம எல்லாம் கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவரை நம்ம ஆராதிப்போமா. அவர் நாமம் சொல்லும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாமே மாறி போகும். அவர் நாமம் சொல்லும் பொழுது அவருடைய நாமத்தில் ஒரு விடுதலை உண்டு என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அவர் நாமத்தில் ஒரு வெற்றி உண்டு. நம்ம எல்லாம் கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவரை ஆராதிக்கலாமா. கடந்த 7 மாதங்களாக நம்மை பாதுகாத்து இந்த 8வது மாதத்திலும் அவர் நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். எல்லா ஆண்டவரை நோக்கி நம்ம கொஞ்ச நேரம் முழு மனதோடு விடுதலையோடு நம்ம ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது அவர் நம்மளுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். நம்ம எல்லா ஆண்டவரை நோக்கி சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் என்று சொல்லி நம்ம ஆண்டவரை துதிக்கலாமா. வேதம் சொல்லுகிறது, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனது பாதப்படி என்று சொல்லி இருக்கிறது. அவருடைய பாதப்படியில் நின்று நாம் அவரை ஆராதிப்போம். ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் என்று சொல்லி நம்ம அவரை ஆராதிக்கலாமா. சிங்காசனத்தினில் வீற்றிருக்கும்
பரிசுத்தரே எங்கள் பரிசுத்தரே, சிங்காசனத்தினில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே, கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, 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 ஆராதனை உமக்கு ஆராதனை. எல்லாம் சொல்லாமா? ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் எங்கள் நல்ல தேவனே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. கேருபீன்களும் மத்தியிலும் சேராபீன்களும் மத்தியிலும் வாசம் பண்ணுகிறவர் நீர் ஒருவரே ஆண்டவரே. எங்கள் மத்தியிலும் நீர் வாசம் பண்ணுகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனையில் ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஆராதித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் அசைவாட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கருத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. நல்ல ஒரு ஆராதனையில் பங்கு பெற்றோம். இப்போது தேவனுடைய செய்தி கடந்து போகிறோம். உங்களுடைய வேதாமத்தை எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்க கேட்க போகிறோம். Turn your Bible to the book of Jeremiah chapter 15 verse 20. உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. நான் உன்னோடனே கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்துக்குள்ளாக நம்ம 1ஆம் தேதி செய்தியை கேட்டோம். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் போராட்டங்களும் கசப்புகளும் வேதனைகளும் ஆபத்துகளும் நம்மை சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. நம்மை சுற்றி அநேக காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிற காலகட்டத்தில் கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார், நான் உன்னை பாதுகாப்பாக வைப்பேன், காரணம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இந்த அதிகாரத்தை பொறுத்தவரை பார்ப்போம் என்றால், இந்த 15ஆம் அதிகாரம் முழுவதுமாய் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டு கர்த்தரை விட்டு தூரமாய் கடந்து போய் விட்டார்கள். கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டு விட்டார்கள். தேவன் அவர்கள் மேல் மிகவும் கோபமாய் இருந்தார். இதன் மத்தியில் எரேமியா அவளுக்காக பரிந்து பேசக்கூடியவனாய் தன்னுடைய சூழ்நிலையை புரிந்து, ஆண்டவரே, என்னுடைய நிலைமை இப்படி இருக்கிறதே, நான் இப்படியாக பாடுபடுகிறேனே, என்னுடைய கஷ்டங்கள் இப்படி இருக்கிறதே என்று சொல்லி உங்களைப் போல என்னை போல அவன் புலம்புகிறவனாய் காணப்பட்டான். எரேமியா என்றாலே அவனுடைய அவனுடைய பேருக்கு இன்னொரு பெயர், அவன் புலம்புகிற ஒரு தீர்க்கதரிசி. இவன் இப்படியாக புலம்புகிறான், இஸ்ரவேலின் மத்தியிலே இந்த ஜனங்களுடைய பாவங்களின் நிமித்தம் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், என்னை இப்படி நீங்கள் கைவிட்டு விட்டீர்களே, என்னுடைய சூழ்நிலை இப்படி இருக்கிறதே என்று சொல்லி அவன் கலங்கி தேவனிடத்தில் முறையிட்ட போது கர்த்தர் அவனோடு இடைப்பட்ட இந்த வசனம் தான் இந்த 20ஆம் வசனம். அப்பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, உன்னை இந்த ஜனத்துக்கு அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள், காரணம் நான் உன்னோட கூட இருக்கேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் டே மெசேஜ் கேட்டோம். ஃபென்ஸ்ட் பிரேசன், அரணான வெண்கலம் அலங்கமாக்குவேன். உங்களை சுற்றி வேலி எடுத்து
பாதுகாக்கிற தேவன் ஒரு உண்டு என்பதை நாம் அநேக தடவை மறந்து விடுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக சூழ்நிலைகள், அநேக பிரச்சனைகள், அநேக சுகவீனங்கள் நம்மை தாக்கும் போது நம்மளுடைய கவலைகளும் நம்முடைய ஏக்கங்களும் அப்படிதான் இருக்கிறது. ஆண்டவரே, why me? ஏன் நான் கைவிடப்பட்டிருக்கேன்? ஏன் எனக்கு இந்த பிரச்சனை? ஏன் என் ஜெபத்துக்கு பதில் இல்லை? என்னுடைய வாழ்க்கையில நான் ஏன் இதை ஃபேஸ் பண்ண வேண்டும்? எனக்கு மாத்திரம் ஏன் இந்த சூழ்நிலை என்று சொல்லி நாம் கலங்குகிறவளா இருக்கும்போது கர்த்தர் உங்களையும் என்னை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை அரணான வெண்கல அலங்கமாய் உன்னை வைத்திருக்கிறேன். உனக்கு விரோதமாக அநேக யுத்தங்கள் வரலாம், ஆனால் அதை மேற்கொள்ளாதபடி நான் உன்னை பாதுகாப்பேன். வேதத்தில் அநேக காரியங்களை சொல்லிக் கொண்டு போகலாம். அநேக வசனங்களிலே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை அவர் நிரூபித்துக் கொண்டு இதே எரேமியாவுக்கு 1:18 இப்படியாக சொல்லி வாசிக்கலாம். எரேமியா 1:18. இதோ தேச மனதுக்கும் யூதாவின் ராஜாக்களுக்கும் அதன் பிரபுக்களுக்கும் அதன் ஆசாரியர்களுக்கும் தேசத்தின் ஜனங்களுக்கும் எதிராக நான் உன்னை இன்றைய தினம் அரண்மனைப்பான பட்டணமும் இருப்பு தூணும் வெண்கல அலங்குமா ஆக்கினேன். அல்லேலூயா. எரேமியா கிட்ட சொல்றாரு, அநேக உன்னுடைய ராஜாக்கள் முன்பாக உனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மத்தியில நான் உன்னை அரணான வெண்கலமாய் உன்னை வைத்திருக்கிறேன். உன்னை ஒரு பிராசன், ஃபென்ஸ்ட் பிராசனா வைத்திருந்து உன்னை பாதுகாக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதேதான் தாவீது தன்னுடைய அனுபவத்தில் 91ஆம் சங்கீதத்தில் 121ஆம் சங்கீதத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அநேக பயங்கள் நமக்கு ஏற்பட, இருளில் நடமாடும் கொள்ளை நோய்கள், பகலில் நடமாடும் கொள்ளை நோய்களுக்கு விரோதமாய் அநேக காரியங்கள் நமக்கு ஏற்பட்ட போதிலும் அதிலிருந்து நம்மை பாதுகாக்கிறவர் ஒரு உண்டு என்பதை 91ஆம் சங்கீதத்தில் தாவீது அறிக்கை செய்கிறதை பார்க்கிறோம். அதே தாவீது 121ஆம் சங்கீதத்தில் பார்க்கும்போது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறேன், அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் என்னை பாதுகாக்கிறார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்னொரு அனுபவத்தில் அதே 34ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 34:7. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில தேவன் சொல்லுகிற ஒரு காரியம், உனக்கு விரோதமாய் அநேக காரியங்கள் ஏற்படலாம், அநேக சூழ்நிலைகள் நடக்கலாம், அநேக பலவீனங்கள் வரலாம், ஆனா நான் உன்னோட கூட இருக்கிறேன். இங்க பார்க்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு அவர் தூதர்களை அனுப்பி சூழ பாளையம் இறங்கி அவர்களை பாதுகாத்து விடுவிக்கக்கூடியவராக இருக்கார். இதை அறிந்த தாவீது தன்னுடைய அனுபவத்திலிருந்து 23ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம், எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், அந்த வசனத்தை வாசிக்கலாமா? சங்கீதம் 23:4. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பயப்படேன், ஏன்னா தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலவேளையில உங்களையும் என்னையும் அரணான வெண்கல அலங்கமாய் வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, நமக்கு அநேக யுத்தங்கள் நமக்கு விரோதமாய் எழும்பினாலும் அதை மேற்கொள்ளாதபடி நம்மை வழி நடத்தக்கூடியவர்கள். அந்த 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் மறுபடியும் ஒரு விஷயம் வாசிக்கலாமா? எரேமியா 15:20. உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கலமாய் வைச்சிருக்கேன். அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே கூட இருக்கேன். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலவேளையில உங்களை அருமையாய் பாதுகாக்கிற தேவன், உங்களை எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் விடாதபடி உங்களை கரம் பிடித்து நடத்துகிற தேவன். யாக்கோபு தன்னுடைய அனுபவத்தில் சொல்லும்போது, நான் ஒன்றுமே இல்லாத வெறும் கையாய் வந்தேன், ஆனா கர்த்தர் என்னை நிறைவான ஆசீர்வாதத்தோட, ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தோடு கடந்து போக உதவி செய்தார் என்று சொல்லி அவன் அறிக்கை செய்வதை பார்க்கிறோம். யாக்கோபுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது. அவனுடைய சகோதரன் மூலமாய் பிரச்சனை, அவனுடைய மாமன் மூலமாய் பிரச்சனை, அவனுக்கு விரோதமாய் அநேக காரியங்கள் ஏற்பட்ட போதிலும் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை அவனுடைய வாழ்க்கையில நிறைவேற்றி காட்டினார். அநேகருடைய வாழ்க்கையில அதை தான் தேவன் செய்தார். அதுதான் வேதத்தில் இடம் பெற்றிருக்கிறது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருப்பார் என்றால் அதை நிறைவேற்ற உண்மையுள்ள இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 சாமுவேல் 22:3-4. தேவன் நான் நம்பியிருக்கிற துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும் என் இரட்சகருமானவர். என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் அவரே. என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் அவரே. அல்லேலூயா.
எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் என்னுடைய துருகம், என்னுடைய கேடகம், என்னுடைய கோட்டை. அவர் எனக்கு எல்லாமா இருக்கும்போது எல்லா பிரச்சனைக்கும் நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அவன் அறிக்கை செய்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய அறிக்கை எப்படியாக இருக்கிறது? இந்த காலவெளியில ஒருவேளை அநேக போராட்டத்தோடு, அநேக வேதனைகளோடு, அநேக கஷ்டங்களோடு இந்த ஆகஸ்ட் மாதத்துக்குள்ள பிரவேசித்திருக்க உங்களுடைய வாழ்க்கையில அநேக சேலஞ்சஸை யோசித்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால், உங்களோடு கூட இருக்கிற தேவன் உங்களை எல்லாவற்றிலும் தப்புவிக்க அவர் உண்மை உள்ளவர். அந்த தேவனுக்கு நன்றி செலுத்தி இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி ஆவியானுடைய கருத்துல ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, என்னை இதுவரை நடத்தின எபினேசர், 7 மாத காலமாய் எத்தனையோ சூழ்நிலைகள் மத்தியில என்னை கரம் பிடித்து நடத்தினீங்க, இந்த 8வது மாதத்திலையும் என்னை நடத்துங்க என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே அவர் வழி நடத்த உண்மை உள்ளவராக. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 8வது மாதத்தினுடைய முதல் வாரத்தில் நாங்கள் நன்றி இருதயத்தோடு கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர், எங்களுடைய வாழ்க்கையில் நீங்க செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமாய் அநேக போராட்டங்கள் வரலாம், ஆனால் எங்களை அரணான கோட்டையாக நீங்க வைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அரணான வெண்கல அலங்கமாய் எங்களை வைத்து எங்களை பாதுகாக்கிறீங்க. நீங்க எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துகிறீங்க. எங்களுடைய கோட்டையாக, எங்களுடைய அரணாக இருந்து எங்களை ஆண்டவரே பாதுகாப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா ஆண்டவரே யுத்தங்களுக்கும் எங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஜெயத்தை கட்டளையிடுகிறவர் எங்களுக்கு முன்பாக சென்று கோணநாளில் சபைப்படுத்தி ஜெய கிறிஸ்து ஆண்டவரே ஜெயத்தை ருசிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுமாறு ஜெபிக்கிறேன். நாங்கள் இழந்து போன ஆசீர்வாதங்களை இந்த 8வது மாதத்தில் சுதந்திரிக்க கர்த்தர் உதவி செய்யுமாறு ஜெபிக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிப்பீராக. அவர்களை பலப்படுத்துங்க ஆண்டவரை, தைரியப்படுத்துங்க ஆண்டவரை, வெற்றியை காண உதவி செய்யுங்க. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்கிரீன்ல வருகிற வாட்ஸ்அப் நம்பர்ல ஜெப குறிப்பு இருக்கின்றால் தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.